வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போதே ஒரு கெத்து, ஒரு கம்பீரம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கெத்தா கம்பீரமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ராசி. அப்படி ஆசைப்பட மட்டும் செய்ய மாட்டாங்க, அதில் செயல்படுத்தவும் செய்யக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த விருச்சிக ராசி என்பவர்களை சொல்லலாம். செல்வ செழிப்பே இல்லைன்னா கூட அந்த செல்வ செழிப்பை சம்பாதிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இவங்க பிறந்தப்ப பார்த்தீங்கன்னா வீட்டில் சொத்து எதுவுமே பெருசாக இருந்திருக்காது. ஆனால் பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசி என்பவர்கள் ஒரு காரியத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வெற்றியை பார்க்காம ஓய மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க ரொம்ப பக்குவமாக எல்லாருக்கிட்டையும் பேச தெரிஞ்சவங்க. செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால போராடும் குணம் படைத்தவங்க இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். மனோகாரகன் நீச்சம் பெறக்கூடிய ராசி என்பதனால ஒருத்தருடைய மனநிலையை அறிந்து பேச தெரிந்தவங்க அப்படின்னு இந்த விருச்சிக ராசி என்பவர்களை சொல்லலாம். என்ன ஒன்று கொஞ்சம் டக்குன்னு வார்த்தையை தடிமனாக பேசிடுவாங்க. அதனால் ஒரு சில இடர்பாடுகளை இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் கொஞ்சம் சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துலையுமே திறமையாக செயல்பட தெரிந்த ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தன்னுடைய சுய கௌரவத்திற்கு ஏதாவது இடர்பாடு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்த விட்டு டக்குன்னு கிளம்பிடுவாங்க. சுய கௌரவம் எங்கே நிற்கிதோ அந்த இடத்துல நின்று பேசக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு குடும்பத்தில் அப்பப்போ கொஞ்சம் பிரச்சனை சிக்கல் வரும். ஏன்னா மனோகாரகன் நீச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி. அதனால் குடும்பத்துக்குள்ளே அப்பப்போ கொஞ்சம் சிக்கல் பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் வரும். ஜல ராசி என்பதனால ஸ்திரத்தன்மை உள்ள ஒரு ராசி என்பதனால மர்மஸ்தானம் உள்ள ஒரு ராசி என்பதனால இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் குடும்ப ரகசியங்களை வெளிப்படையாக யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப மௌனமாக தான் இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தை பற்றி ஆராய்ச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. குடும்பமாகட்டும் தொழிலாகட்டும் கொஞ்சம் மர்மமாக தான் இவங்க வைத்திருக்கக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இருப்பாங்க. எதையுமே கொஞ்சம் வெளிப்படையாக இந்த தொழிலையோ குடும்ப ரகசியங்களையோ வெளிப்படையாக கொஞ்சம் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எதையுமே விரைவாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏதாவது ஒரு தொழிலையோ வியாபாரத்தையோ கற்றுக்கிட்டோம்னா அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை மற்றவங்களுக்கு தெளிவாக பதில் சொல்லக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இவங்களுடைய பேச்சு திறன் எப்படி இருக்குன்னா ஒரு அதிகார தோரணையோடு தான் பேசக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள், மன அழுத்தம், ஒரு விதமான குழப்பம், ஒரு விதமான பதட்டம் இதெல்லாம் கொஞ்சம் இவங்களுக்கு வரும். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் ஒரு தொழிலில் ஒரு வியாபாரத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை எப்படியாவது பெருசுபடுத்தணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக கடுமையாக கொஞ்சம் உழைக்கக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்க. ரொம்ப இயற்கையை அதிக நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு இடத்துலையுமே தன்னுடைய சுய கௌரவத்திற்கு எந்த ஒரு இடர்பாடும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு பூமி சார்ந்த தொழில் அமைஞ்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு அமோகமாக வருவாங்க. அதே மாதிரி தாது பொருட்கள் சார்ந்த தொழில் அமைந்தது அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க. பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இவங்களுடைய வீடு கிழக்கு பார்த்த மாதிரி அமைந்தது அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இவங்க எதிர்பார்க்கலாம். விருச்சிக ராசி அப்படிங்கிறது தகப்பனுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொஞ்சம் கொடுக்கும். தகப்பன் வழி உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய தகப்பன் வழி உறவுகளால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த விருச்சிக ராசி வீட்டுக்கு பக்கத்தில் கூட ஏதாவது ஒரு பெரிய கிணறு அல்லது பழமையான கிணறு அப்படி ஏதாவது ஒரு கிணறுகள் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விருச்சகம் அப்படிங்கிறது புதன் சந்திரன் இருந்தாலே அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கும். பெரிய கிணறாவோ சின்ன கிணறாவோ அல்லது பழமையான கிணறாகவோ ஒரு கிணறு அமையக்கூடிய அமைப்பு பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி வீட்டுக்கு அருகாமையிலேயே கொஞ்சம் தூரத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உடையவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும்.
இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இது என்னென்ன மாற்றம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது தனஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். குடும்பத்தோடு அதிக நேரம் செலவிட முடியாத ஒரு சூழ்நிலை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலைன்னு வேலைக்கு பின்னாடியே ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பீங்க. ரொம்ப பிஸியாகவே இந்த மாதத்தில் இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தோடு சேர்ந்து வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. அதற்கான சந்தர்ப்பம் கொஞ்சம் அமையாது. வாய்ப்புகள் ஒரு சில டைம் கிடைக்கும். கரெக்டாக பயன்படுத்திக்கிறீங்க. வெளியில் போகிறதுக்கான சூழ்நிலை, சுற்றுலா தலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால அடுத்தடுத்த காரியங்கள், அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் கூட புது புது யுக்தியை அந்த காலகட்டத்தில் பயன்படுத்துவீங்க. ஓரளவுக்கு மகிழ்ச்சியான மாதமாக அந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்துல இருக்கிறது பிடிக்காது. அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி பயணிப்பீங்க. அடுத்த தொழில், அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன செய்யலாம், அடுத்தடுத்த பிஸ்னஸ் நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சனி பகவானை வழிபடுங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் ஒன்றை மட்டும் குறைச்சிக்கணும். கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வீணாக யாருக்கிட்டையும் இந்த காலகட்டத்தில் பகை ஏற்படுத்திக்க வேண்டாம். அது ஒரு சில இடத்துல சின்ன சின்ன மனக்கவலையை ஏற்படுத்தும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் யாருக்கிட்டையும் வந்து பேசும்போது தடிமனான வார்த்தைகளை கொஞ்சம் பயன்படுத்தாமல் இருக்கிறது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பேசிட்டு வந்து ஏன்டா பேசணும் அப்படிங்கிற மாதிரி, ஏன் பேசணுங்கிற மாதிரி ஒரு விதமான மனக்குழப்பம், மனப்பதட்டம் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படும். அதனால் இந்த காலகட்டத்தில் யாருக்கிட்டையும் வந்து தடிமனான வார்த்தைகளை இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் பேசாமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கான வெற்றி உங்களுடைய கையில் தான் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் போராடுனீங்க, வேலையை கொஞ்சம் அதிகப்படுத்துனீங்க, கொஞ்சம் கூடுதலாக உழைச்சிங்க அப்படின்னாவே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ளேயே நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் வேலை நிமித்தமாக வெளியில் எங்கேயாவது சென்று வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு நிமிஷத்தையுமே வீணாக்க மாட்டீங்க. அடுத்து என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த வேலைகளை நோக்கி பயணிப்பீங்க. அது ஓரளவுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி தரும். நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த மார்கழி மாதம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு புதிய விஷயத்தில் நீங்கள் அடியெடுக்கிறது வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுங்க. இதை உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்ல. பல முறை யோசிச்சா ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. அப்படி யோசித்து செயல்படுற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்களே நல்ல நல்ல வாய்ப்புகளை தேடி உருவாக்குவீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு வேலையில் இறங்கிட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை டக்குன்னு அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போவீங்க. அந்த வேலையை எப்படி கொண்டு போனால் அடுத்து நம்ம லாபத்தை பார்க்க முடியும், நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரும், வருமானம் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிப்பீங்க. அந்த யோசிக்கிறதுனால என்னமோ அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போகக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வேலையை எப்படி அணுகுனா அதில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ண முடியும், எப்படி அதை விசாரித்தா அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அறிந்து இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஜனவரி மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமர இருக்கிறார். அந்த காலகட்டமும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி தைரியஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமரும்போது ஒவ்வொரு காரியத்திலையும் துணிச்சலாக இறங்குவீங்க. எடுக்கிற காரியங்கள் சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். துணிந்து முன்ன நிற்கும் போது நிறைய வெற்றிகள் உங்களை தேடி வரும். நிறைய சக்திகள், அதாவது நல்ல நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் உள்ள ஒரு நபர்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க. நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்கள் முருகப்பெருமானை வழிபட்டு பாருங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டு வழிபடுங்க. அதுவும் வெற்றிலை தீபம் போடுறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் செவ்வாய்க்கிழமையில விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுங்க. ஏன்னா நீங்களும் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் முருகப்பெருமானை வழிபடுறது நல்ல ஒரு பலனுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கும் முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா அப்படின்னு அந்த முருகப்பெருமானுடைய மூல மந்திரங்களை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.
அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஏதாவது ரொம்ப நாளாக ஒரு பொருள் வாங்கணும் இந்த செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்களே, அந்த பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நம்பிக்கையோடு அதை செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்துக்கு தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. தேங்காய் எண்ணெயில் தீபம் போட்டு வழிபடுறது நல்ல பலனை பெற்றுத்தரும். அதுவும் உங்களுடைய குலதெய்வம் ஒரு ஆண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா அமாவாசை நாட்களில் போய் தேங்காய் தீபம் ஒரு 9 தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. பெண் தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் பௌர்ணமி நாட்களில் போய் தேங்காய் தீபம் போட்டு வழிபடுறது நல்ல ஒரு சாதகமான பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருக்கும். அதுவும் ஆக்ரோஷமான பெண் தெய்வமாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான குலதெய்வம் அமைந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும்